Hello everyone, welcome to Energy Academy. So last class last session we have discussed on steam power plant layout part. Okay, we have seen the layout of steam power plant. And the steam power plant enna components irukku. Main characters 4 പേര് irukku, supporting role nare aalugal irukku. Adellam paathachu. Okay, the main characters yaralla turbine, boiler, condenser and pump. Okay, now இன்னைக்கு we will be discussing some questions regarding that. அந்த லேஅவுட்ல ரிகார்ட் பண்றோம் இல்லனா அது ரிலேட் பண்ணிட்டு என்னென்ன क्वेश्चंस வரதுக்கு சான்ஸ் இருக்காங்க அந்த டிப்ளோமா லெவல்ல இது வரைக்கும் பார்த்து வந்திருக்கணும். அந்த டிஎன்பிஎஸ்சில என்ன வந்திருக்கணும் அதே பேட்டர்ன்ல என்ன மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்கான் அதுதான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ லெட்ஸ் ஸ்டார்ட். Economizer in thermal power plant is used to. ஸோ உங்களுக்கு தெரியும் எக்கனாமைசர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? எக்கனாமைசர் வந்து ஃப்ளூ கேஸஸ் வழியில் யூஸ் பண்ணுவாங்க. மீன்ஸ் ஃப்ளூ கேஸஸோட எக்ஸிட் பாத்தில் எக்கனாமைசர், ஏர் ப்ரீ ஹீட்டர் எல்லாம் கொடுத்துருக்குவாங்க. ஓகே, ஸோ எக்கனாமைசரோட வேலை என்னது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் எக்கனாமைசர் ஆர் வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கனாமைசர்? வை வி ஆர் கிவிங் திஸ் எக்கனாமைசர்? ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆன்சர். எனிவே ஐ வில் எக்ஸ்பிளைன். எக்கனாமைசர்னா அது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான். ஓகே, ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்ப யாரு ஹீட் கொடுக்காங்க? இங்க ஃபீட் வாட்டருக்கு ஃப்ளூ கேஸஸ் ஹீட் கொடுக்காங்க. ஃப்ளூ கேஸஸ்னா என்னது? பாய்லருக்குள்ள டெவலப் ஆகுனா அந்த ஸ்மோக் சூட் எல்லாமே சேர்ந்து ஃப்ளூ கேஸஸ் சொல்லுவாங்க. அதுக்கு ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அந்த ஹை டெம்பரேச்சர் தான் ஃபீட் வாட்டர்னா என்னது? ஃப்ரம் பம்ப் டு பாய்லர். அந்த வாட்டருக்கு பேரு தான் ஃபீட் வாட்டர். பம்ப் வந்து பாய்லருக்கு ஃபீட் பண்றாங்க. ஸோ ஆஃப்டர் பம்ப் before boiler you are putting this economizer. Okay, so the boiler efficiency increase பண்ணுவாங்க. Okay, also அந்த losses கம்மி பண்ணிடும். மீன்ஸ் ப்ராசஸ்ல வந்து irreversible எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கம்மி பண்ணிடும். அது நம்ம கொஞ்சம் தியரிட்டிக்கல் போர்ஷன் தான். ஸோ இங்க TNPSC ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ what does this mean? Because TNPSC has asked this question in an exam. Okay, இது ஒரு previous year question. ஸோ நம்ம அகாடமியோட டெஸ்ட் ஷெட்யூல் ஆனாலும் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வி ஆர் கிவிங் தட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, உங்கள் டெஸ்ட் ஷெட்யூல் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க வித் நார்மல் கொஸ்டின்ஸ், மீன்ஸ் நார்மல் தியரி கொஸ்டின்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்படியே கொஞ்சம் சைடில் கொடுத்துருக்கும். டிஎன்பிஎஸ்சி முன்னாடி கேட்ட கொஸ்டினாக இருந்தால் அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் போயிடலாம். விச் ஆஃப் திஸ் இஸ் அன் அவுட்புட் ஆஃப் எ ஃபர்னஸ்? ஃபர்னஸ்னா பாய்லர் எடுத்துக்கலாம். பாய்லருக்குள்ள ஒரு போர்ஷன் வேணா ஃபர்னஸ் சொல்லிடலாம். அந்த ஹீட்டிங் எல்லாம் நடக்கிற இடம். அதோட அவுட்புட் என்னது? ஓகே, ஃபியூயல் கேஸ், ஏர், ஃப்ளூ கேஸஸ், வாட்டர் வேப்பர். Nothing, you can easily answer this question. It is flue gases. சொல்லியிருந்த கோல் பேர்ன் பண்ணும்போது ஜென்ரேட் ஆனா அந்த ஹை டெம்பரேச்சர் கேஸ், அதுக்கு பேர் தான் ஃப்ளூ கேஸ். ஓகே, ஸோ ஃபர்னஸ்னா பாய்லருக்குள்ள அந்த கம்பஷன் நடக்கிற இடம், அதுதான் ஃபர்னஸ். ஸோ அங்கே ஃப்ளூ கேஸஸ் தான் ஜென்ரேட் ஆகாங்க. ஓகே, now next question. What kind of energy output is obtained from a steam power plant? ஸ்டீம் பவர் பிளான்ட்டுக்குள்ள கிடைக்கணும் எனர்ஜி அவுட்புட் மீன்ஸ் டர்பைனோட அவுட்புட் தான். ஓகே, டர்பைனோட அவுட்புட் என்ன மாதிரி இருக்கும்? டர்பைனை ஜெனரேட்டரை கப்புள் பண்ணியிருக்கும். அப்போ பவர் பிளான்டோட அவுட்புட்னா ஜெனரேட்டரோட அவுட்புட். ஓகே, அந்த சைக்கிளோட அவுட்புட் வந்து டர்பைனோட அவுட்புட். இங்கே பவர் பிளான்ட் அவுட்புட்னு சொல்லியிருக்கேன். ஸோ பவர் பிளான்ட்ல என்ன ஜெனரேட் ஆகிடும்? வை ஆர் யூசிங் எ பவர் பிளான்ட்? பவர் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் பவர் ஜெனரேஷன். நிறைய டைப்ஸ் இருக்காங்க. தெர்மல் பவர் பிளான்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், கோல் பேஸ்ட் மீன்ஸ் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதெல்லாம் இருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி அவுட்புட்? இட் இஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி இஸ் தி ஆன்சர். ஓகே, this is the answer. Next, what kind of a process does a steam power plant undergoes? Steam power plant
என்ன மாதிரி ப்ராசஸ் இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுல என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்காங்க? அடியாபேட்டிக், சைக்ளிக், சி irreversible, டி எக்ஸ்பான்ஷன். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஒரு ரேங்கின் சைக்கிளில் கேட்டிருந்தா நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஆனால் ஒரு ஸ்டீம் பவர் பிளான்ட்டுக்குள்ள யூ ஆர் யூசிங் ஏ சைக்ளிக் ப்ராசஸ். அந்த மொத்த ரேங்கின் சைக்கிள் அதுதான் ஸ்டீம் பவர் பிளான்ட்டோட ப்ராசஸ். ஆனால் ரேங்கின் சைக்கிளுக்குள்ள அடியாபேட்டிக் ப்ராசஸ் இருக்காங்க, எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் இருக்காங்க. ஓகே, ஆனால் அது இல்லை கொஸ்டின்ல அவர் பாயிண்ட் பண்றது அது இல்லை. பவர் பிளான்ட்டோட ப்ராசஸ் அது ரேங்கின் சைக்கிள் தான், அதுக்குள்ள அடியாபேட்டிக் இருக்குது அந்த மாதிரி சொல்ல தேவையில்லை. ஸோ ஆன்சர் இஸ் சைக்ளிக். ஓகே, next question. Water that is fed back to the boiler by the pump is called. Water that is fed back to the boiler. Why it is called as back to the boiler? Because boiler is ஆரம்பிச்சிருக்குன்னு அந்த சைக்கிள் boiler தான் ஆரம்பிக்குது அந்த மாதிரி நினைச்சிருக்கோம். ஸோ boiler steam generate ஆயிடுச்சு, டர்பைனுக்கு போயிடுச்சு, டர்பைனில் ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, ஸ்டீம் எக்ஸ்பான்ஷன் முடிஞ்சிடுச்சு, கீழே கண்டென்சருக்கு போயிடுச்சு, கண்டென்சரில் ஸ்டீம் வாட்டரா கன்வெர்ட் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடந்துடுச்சு. அந்த வாட்டர் தான் பம்புக்கு இன்புட். ஸோ அந்த வாட்டர் பாய்லர் ப்ரெஷருக்கு ரைஸ் பண்ணி கொடுக்கணும் ஃப்ரம் கண்டென்சர் ப்ரெஷர். அவரு தான் பம்ப். Pump is nothing but a lifter of pressure from condenser pressure to boiler pressure. Okay, so inga answer vandu water that is fed back to the boiler by the pump is called adsorbate. No, absorbate. No, don't know the steam power plant related terms illa. Condensate, the output of a condenser, that is condensate. That is nothing but liquid state la irukana, liquid state la irukana water appadi actually it's a what we call adondu oru conflicting ana oru usage sa liquid stage la irukana water ana liquid stage la irukana working substance appadi sollidalam. Okay thane, because working substance inge water la irukum, saturated vapor la irukum, superheated vapor ku irukum, andha moonu state la irukanga. So இங்கே அது லிக்விட் ஸ்டேட் தான் கண்டென்சேட். ஸோ ஆன்சர் இஸ் கண்டென்சேட். இந்த கண்டென்சேட் தான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாய்லருக்கு ஃபீட் பண்றாங்க. ஓகே, 6th question. The net change in internal energy in a steam power plant is. இதுவும் ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஒரு ஸ்டீம் பவர் பிளான்ட்ல இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் நம்ம எங்கேயுமே அது ரேங்கின் சைக்கிள் கூட இந்த இன்டர்னல் எனர்ஜி அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனே வரல. என்தால்பி வந்துருச்சு, அந்த ஒர்க் டன், ஹீட் அடிஷன் அதெல்லாம் என்தால்பி டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த இன்டர்னல் எனர்ஜி எங்கேயும் இது வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் இது வந்து பேசிக் தெர்மோடைனாமிக்ஸ் கொஸ்டின் தான் ஆக்சுவலி. ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்டீம் பவர் பிளான்ட்ல ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் தான் நடக்குது, அந்த ஐடியா இருக்கணும். இந்த கொஸ்டினும் தெரியணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட், ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் ஆனா அதோட இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வில் பி 0. எந்த இன்டர்னல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்தது அதே இன்டர்னல் எனர்ஜிக்கு திருப்பி வருவாங்க. அதனால இன்டர்னல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் 0. பாசிட்டிவ் சொல்ல முடியாது, சைக்ளிக்கு நெகட்டிவ் சொல்ல முடியாது, 0 தான். ஓகே, ஏன் 0 ஆயிடுச்சு? சைக்ளிக் ப்ராசஸ் தான் ஸ்டீம் பவர் பிளான்ட் நடக்கிறாங்க. அது ஸ்டீம் பவர் பிளான்ட்டோட தியரின்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட், சைக்ளிக் ப்ராசஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி? அது வந்து பேசிக் தெர்மோடைனாமிக்ஸ். ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் ஆனா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்படிதான் இங்க 0 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், seventh question. Shaft work is fed to dash for getting an electrical output. Shaft work இப்போ இந்த டேர்ம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷாஃப்ட் ஒர்க்னா என்னது? ஷாஃப்ட் ஒர்க்னா ஆக்சுவலி அவர் யாரு? ஷாஃப்ட் ஒர்க்னா இங்க டர்பைன் ஒர்க் தான். ரெண்டு இடத்துல ஷாஃப்ட் இருக்காங்க. பம்புக்கும் ஒரு ஷாஃப்ட் இருக்குது,
டர்பைன்லும் ஒரு ஷாஃப்ட் இருக்குது. ஆனா பம்பு ஷாஃப்ட் ஒர்க் கொடுக்கிறதுக்கு தான், மீன்ஸ் பம்புக்கு கொடுக்கிறதுக்கு, இல்லைன்னா சைக்கிளுக்கு உள்ளே கொடுக்கிறதுக்கு தான் பம்பு ஆர் பம்பு ஷாஃப்ட். ஏதாவது ஒரு என்ஜின் இல்லைன்னா ஏதாவது ஒரு மோட்டார் அதில் கப்பல் பண்ணிட்டு யூ ஆர் ரொட்டேட்டிங் த பம்ப். ஓகே, ஸோ யூ ஆர் கிவிங் ஒர்க் டு த சைக்கிள். சைக்கிளுக்குள்ளேருந்து ஒர்க் எடுக்கிறது டர்பைன் ஷாஃப்ட். ஸோ இந்த ஷாஃப்ட்னா டர்பைன் ஷாஃப்ட் தான், அந்த ஒர்க் தான் ஏதாவது ஒரு இடத்துக்கு கொடுக்க முடியும். ஸோ டர்பைன் ஷாஃப்ட் இஸ் ஃபெட் டு டேஷ் ஃபார் கெட்டிங் அன் எலக்ட்ரிக்கல் அவுட்புட். உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி, ஷாஃப்ட் ஒர்க்னா மெக்கானிக்கல் எனர்ஜி டு பி கன்வெர்டட் டு electrical energy. This is a question actually. Mechanical energy should be converted to electrical energy. யார் பண்ணுவாங்க இதுல? மோட்டார். மோட்டார் is nothing but reverse, electrical to mechanical. நீங்க சுவிட்ச் போட்டுடுச்சுன்னா மோட்டார் ஆன் ஆயிடும், சுவிட்ச் போடலைன்னா மோட்டார் ஆன் ஆகாது. ஓகே, ஸோ மோட்டார் இல்லை, உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அவுட்புட் தான் வெளியே வரணும், அதுக்கு மோட்டார் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ரோட்டர். ரோட்டர்னா என்னது? ரோட்டர் எல்லா இடத்துலையும் இருக்கும், மோட்டர்ல இருக்கும், ஜெனரேட்டர்ல இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும் அங்கே. ஸோ எலக்ட்ரிக்கல் ரோட்டருக்குள்ள அந்த ரொட்டேஷன் கொடுத்துருச்சுன்னா யூ வில் நாட் கெட் அன் எலக்ட்ரிக்கல் அவுட்புட். ரோட்டரை ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிவிடும், அவ்வளோதான், வேற ஒன்றும் ஆகாது. ஆக்சிலரேட்டர், எந்த ஆக்சிலரேட்டரும் சொல்லலை, எது இருந்தாலும் இட்ஸ் அ அவுட் ஆஃப் ஸ்கோப், இந்த டிஸ்கஷன்ல அவுட் ஆஃப் ஸ்கோப் தான். ஜெனரேட்டர், the one who generates electricity from mechanical energy, generator. அதனால answer is generator. So இது வந்து energy conversion question, mechanical energy to electrical energy, that is generator. 8th question, what are the components of a steam power plant? ஒரு steam power plant ஓட components, இது வந்து actually first question வர வேண்டியிருந்தேன். ஓகே, என்ன இருக்கும் அது வந்து I think you can easily answer that. I am leaving that question to you. Okay, you just answer. அவ்வளவுதான். Okay, next ஒரு டாபிக் டிஸ்கஷன் வந்து we will be conducting in another session. Okay, அது வரைக்கும் எல்லாருக்கும் குட் பை, டேக் கேர், thank you.